2026 இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையே லீக் ஆட்டமானது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12 மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பெங்களூர் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த ஆட்டத்தினுடைய முடிவை விட ஆட்டத்தினுடைய நடுவே மும்பை அணியினுடைய நட்சத்திர தொடக்க வீரரும் முன்னாள் கேப்டனுமான ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்ட காயம் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மும்பை பந்து வீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறியடித்து 20 ஓவர்கள் முடிவில் 240 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மாபெரும் இலக்கை நோக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது. மும்பை அணியினுடைய சேசிங்கை தொடங்கி வைத்த ரோஹித் சர்மா வழக்கம் போல தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினார். 13 பந்துகளை எதிர்கொண்ட அவர் அதிரடியாக ஆடி 19 ரன்களை குவித்து நல்ல ஃபார்மில் இருந்த நிலையில் ஆட்டத்தினுடைய 5வது ஓவரில் திடீர்னு அவருக்கு காலில் வலி ஏற்பட்டது. ரன்கள் ஓடும் பொழுது அவர்களுடைய உடல் அசைவுகளில் பெரும் அசௌகரியம் அப்பட்டமாக தெரிந்தது. ரோஹித் சர்மாவின் வலியால் துடிதுடித்ததை கண்ட மும்பை அணியினுடைய பிசியோதெரபிஸ்ட் உடனடியாக மைதானத்துக்குள் விரைந்து வந்து அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் எல்லாம் அளித்தாங்க. வலது காலின் தொடை பகுதியில் ஏற்பட்ட கொடுமையான தசைப்பிடிப்பு காரணமாகவே அவர் அவதிப்பட்டது தெரிய வந்தது. சிகிச்சை பெற்ற பிறகு சில பந்துகளை எதிர்கொள்ள ரோஹித் முயற்சி செய்தார். இருப்பினும் வலியினுடைய தீவிரம் குறையாததால் ஆட்டத்தினுடைய 6வது ஓவரில் அவர் தாமாகவே ரிட்டையர்ட் முறையில் மைதானத்தை விட்டு வெளியேறியுள்ளாருங்க. 241 ரன்கள் என்ற இவ்வளவு பெரிய இலக்கை விரட்டும் பொழுது அணியினுடைய மிக முக்கிய பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா பாதியிலே வெளியேறியது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. அவருக்கு பதிலாக களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் நல்ல தொடக்கத்தை அளித்தாலுமே கூட அதனை ஒரு பெரிய இன்னிங்ஸாக மாற்ற தவறிவிட்டார். ரோஹித் சர்மாவினுடைய இந்த திடீர் வெளியேற்றம் ஆட்டத்தினுடைய போக்கையே முற்றிலுமாக மாற்றி மும்பை அணியுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ரோஹித் சர்மா காயம் எந்த அளவுக்கு தீவிரமானது என்பது குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக மருத்துவ அறிக்கையை வெளியிடல. ஆனால் தசைப்பிடிப்பு காயங்கள் மிகவும் சிக்கலானவை. முறையான ஓய்வு சிகிச்சை இல்லாவிட்டால் காயம் மேலும் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா போன்ற ஒரு சாம்பியன் வீரர், அதுவும் 241 ரன்கள் என்ற நெருக்கடியான சேசிங்கில் சாதாரண வலிக்காக நிச்சயம் மைதானத்தை விட்டு வெளியேற்க மாட்டார். எனவே இந்த காயம் சற்று தீவிரமானதாகவே இருக்கலாம் என கிரிக்கெட் விமர்சனங்கள் கருதுறாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை மும்பை அணியினுடைய மருத்துவ குழுவினர் தற்போது தீவிரமாக கண்காணித்து வராங்க. இந்த ஆட்டத்தில் ரோஹித் சர்மா மட்டும் இல்லைங்க, பெங்களூர் அணியினுடைய நட்சத்திர வீரரான விராட் கோலியும் காயத்தால் அவதிப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2வது இன்னிங்ஸில் ஃபீல்டிங் செய்து வந்த கோலியும் கணுக்காலில் ஏற்பட்ட வலி காரணமாக கொஞ்ச நேரத்திலேயே மைதானத்தை விட்டு வெளியேறினார். இந்த கிரிக்கெட்டினுடைய 2 மாபெரும் ஜாம்பவான்கள் ஒரே ஆட்டத்தில் காயமடைந்து வெளியேறியது மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. IPL 2026 தொடரினுடைய அட்டவணை மிகவும் நெருக்கமாக உள்ளதால் அணிகளுக்கு இடையே போட்டிகள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ரோஹித் சர்மாவினுடைய காயம் மும்பை அணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியது. அவருடைய காயம் விரைவில் குணமாகி அடுத்த போட்டிகள் அவர் மீண்டும் பழைய எதிரோடைய களமிறங்குவார் அப்படின்னு ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க.